ஹாய் இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஹைவேல கிடைக்கக்கூடிய தாபாவோட டிஷ்ஷ தான் நம்ம பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் கிரேவி. இது தாபாவோட ஸ்பெஷல். இதுவே வந்து நம்ம வீட்ல செஞ்சு எப்படி பார்க்கலான்றதுக்காக தான் இந்த வீடியோ. இது வந்து பார்த்தீங்கன்னா, சப்பாத்திக்கு, பரோட்டாக்கெலாம் சூப்பரா இருக்கும். ஸோ, அத நம்ம வீட்ல செஞ்சு பார்க்கலாம். வாங்க அது எப்படி செய்யலான்னு சொல்லி வீடியோல பார்த்துடலாம். இதை செய்கிறதுக்கு முதல்ல 250 கிராம் தயிர், 1/4 லிட்டர் தயிர் கெட்டியா எடுத்துக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா, 2 டேபிள் ஸ்பூனு சில்லி பவுடர், மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூனு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இது 3மே சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லா ஒரு எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா பிரிஞ்சு வரும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்படியே நம்ம தனியாக வச்சிடலாம். அது நல்லா ஊறட்டும். இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு நம்மளுக்கு 2 வெங்காயம், நல்லா மீடியம் சைஸில் 2 வெங்காயம் எடுத்துகிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அந்த சிக்கன் செய்கிற அளவுக்கு நம்ம தேவையான பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி கடலெண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக வரும். இப்போ நம்ம கடலெண்ணெய் சேர்த்த கையோட 2 க்யூப் பட்டர், அதாவது ஒரு 25 கிராம் வரும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். இதில் பட்டரும் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் சிம்மில் வச்சு அப்படியே நம்ம மெல்ட் பண்ணி பொறுமையாக மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டர் போட்டதுக்கப்புறம் சிம்மில் வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லைனா வந்து அதோட டேஸ்ட்டு மாறிடும். இப்போது மெல்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஈச் 3 கிராம், எல்லாமே ஒரு 3 கிராம் நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். இதை 3மே சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது சீரகம் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பே லீஃப் வந்து ஒரு 3 பே லீஃப் அளவுக்கு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மெல்லுக்கு சூப்பராக இருக்கும். அப்படியே பின்னாடியே பார்த்திங்கன்னா வந்து நம்ம அனீஸ் 2 அதாவது ஸ்டார் பூ, அது வந்து ஒரு 2 பீஸு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு எல்லாமே வந்து அப்படியே சிம்லேயே வச்சு அப்படியே நெய்லேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதை நெய்லேயே சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது அதோட ஃப்ளேவர்லாம் வந்து நம்ம சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. எல்லாம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கையோட மிளகு, பெப்பர் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். அதில் எல்லாமே போட்டு அப்படியே லைட்டாக ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 2 சின்ன ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல மெலிசா, ஸோ அதை இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 60 to 70% அளவுக்கு வெந்து வரணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரட்டும். இப்போ இந்த டைமில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு லிட்டு போட்டு அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். இப்போது ஒரு 3 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாமே ஈவன் ரேஷியோவில் நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு ஜிஞ்சர் பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூனு ஆட் பண்ணிட்டு நல்லா அப்படியே சிம்மில் வச்சே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து கர்டில் போட்டு ஊற வச்சுருக்கோம். அது இல்லாமல் இது ஒரு டேபிள் ஸ்பூனை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது இந்த டைமில் ஏன் சேர்க்குறோன்னு பார்த்திங்கன்னா கலர் வரும். ஸோ அந்த கலர் வர்றதுக்காக இந்த டைமில் எண்ணெயில் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த டைமில் உப்பு நம்ம தேவையான அளவுக்கு உங்கள் டேஸ்ட் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அதுக்கப்புறம் நம்ம 1 ஹவர் அப்படியே கர்டில் அந்த மசாலாலாம் ஊற வச்சுருந்தோம்ல, ஸோ அதை வந்து 1 ஹவர் கழித்து அதை எடுத்து அப்படியே இதில் மிக்ஸ் பண்ணி அப்படியே சிம்லேயே வச்சு இது எல்லாமே வந்து நம்ம சிம்மில் வச்சே அப்படியே ஃப்ரை பண்ணியே எடுத்துக்கணும். ஸோ ரொம்ப ஸ்பீடாக வச்சாலும் அதோட டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் மாறிடும். ஸோ எல்லாமே சிம்மில் வச்சு அப்படியே பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நம்ம போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம வந்து சிம்லேயே வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் கீழே அடி பிடிக்காது, டேஸ்ட்டும் மாறாது. ஏன்னா இதில் நம்ம பட்டர் எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ அதை அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம ஓப்பனிங்லேயே ஒரு 5 நிமிஷம் வச்சு ஓப்பன் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக பபுள்ஸ் வர்ற டைமில் பார்த்து நம்ம லிட்டை போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மறுபடியும் சிம்லேயே வச்சு க்ளோஸ் பண்ணி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது 5 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இந்த பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி அப்படியே வந்து இதமாக கொதிச்சுட்ருக்கோம். ஸோ இந்த டைமில் நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து நம்ம இந்த அளவு பார்த்திங்கன்னா ஒரு 600 கிராம் நம்ம செய்கிறோம். ஸோ 600க்கான அளவு தான் இப்போது நான் இந்த வீடியோவில் சொல்லிகிட்ருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சிக்கனை சேர்த்து கையோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா சிக்கன்லேயும் இந்த மசாலா வந்து போய் ஊறி நல்லா ஒரு இதாக வர்ற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம லிட்டை போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் வந்து இதில் இருக்கிற தண்ணிலாம் பிரிஞ்சு வரும். இப்போ 10 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே மூடி வச்சுருந்தோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி வந்து அப்படியே ஸ்வெட் ஆகி பிரிஞ்சு இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம அதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக ஒரு கிளாஸ் தண்ணி, ஒரு கிளாஸ் டம்ளர் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப தண்ணி சேர்த்தாலும் ரொம்ப தண்ணி ஆயிரும். ஸோ ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிட்டாலே ஒரு 3லேருந்து 4 பேர் நல்லா தாராளமாக சப்பாத்திக்கோ பரோட்டாக்கோ நம்ம இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போது இந்த டைமில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா இந்த டைமில் ஆட் பண்ணும்போது அதில் கடைசியாக அவுட்புட் வந்து டேஸ்ட்டோ ஸ்மெல்லோ ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக வரும். கரம் மசாலா சேர்த்துட்டு அப்படியே நம்ம சிம்லேயே வச்சு அப்படியே சிக்கனை உடையாமல் அப்படியே பொறுமையாக கிண்டிட்டு இந்த மாதிரி கொதி வர டைம் பார்த்து இந்த டைமில் லிட்டை போட்டுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே வந்து நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 20 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, எண்ணெய் தனியாகவும் மசாலா தனியாகவும் சிக்கன் தனியாகவும் நல்லா அப்படியே சூப்பராக பார்க்கவே எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போது நம்ம சிக்கன்னு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம அப்படியே எடுத்து கிண்ணத்தில் போட்டு அதை அழகாக ரசிச்சுக்கிட்டே அந்த சிக்கனை நம்ம பார்க்கும்போது நம்ம ஹைவே தாபா சிக்கன் ரெடி. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறுபடியும் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். நன்றி.